வெல்கம் பேக் அந்த வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 30th. பயங்கரமான ப்ராஃபிட்டபிள் மந்த். அது சூப்பராக ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருந்தோம். இந்த வாரனால சில நாள் வந்து என்ட்ரி எடுக்க முடியாது போயிடுச்சு, சில நாள் வந்து லீவ் வந்துச்சு இந்த வீக்கில், இந்த மந்தில். ஸோ அதனால சில நாள் மிஸ் ஆயிடுச்சு. பட் மற்றபடி சூப்பரான ஒரு மந்த் இது. ஸோ இன்னைக்கு எப்படி என்ட்ரி எடுத்தோம்னு சொல்லி பார்த்தலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இதில் பாருங்கள், கரெக்டாக என்ட்ரி போட்டுருக்காங்க தான் என்ட்ரி ஆயிருந்தேன். ஏன் என்ட்ரி ஆயிருந்தோம்னா அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. லைக் இந்த ஸ்ட்ரைக்கில் ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கில் புட் ஸ்ட்ரைக்கு. அந்த புட் ஸ்ட்ரைக்கில் பாருங்கள், கரெக்டாக போயிட்டு இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ரிஜெக்ஷனை மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக ரிஜெக்ஷன் நம்ம ஒன்லி சப்போர்ட் எடுத்துட்டு சாரி ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி அந்த இடத்துல இப்போ டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் லைன். எப்போவுமே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான லைன். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து வீக்னஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு ஏதாவது சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். 3 minute க்ளோஸு. எப்பவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரகிளான டேஸில் வந்து இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு, நாளைக்கு லீவு, அதெல்லாம் நிஃப்டி இன்னைக்கு வச்சுட்டானுங்க. இப்படி ஒரு லீவ்லாம் வருது அப்படின்னா இது வந்து அப்நார்மலாக டே. இன்னைக்கு வந்து டக்கு டிகே நடக்கும். இப்படி ஒரு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 minute க்ளோஸ்லாம் வைக்காம 3 minute டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அதில் க்ளோஸ் வைக்கலாம் பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த 3 minute க்ளோஸில் வந்து ஒரு பிரேக் டவுன் வச்ச உடனே கரெக்டாக 9:33 நம்ம என்ட்ரி ஆனோம். அந்த என்ட்ரி எப்படி ஆனோம்னா கரெக்டாக இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கா, இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த லைனை மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை எப்போ க்ளோஸ் வைக்கணும்னு பார்க்கணும். கரெக்டாக அந்த டைமில் 3 minute க்ளோஸும் கீழே டவுன் வைக்கணும். அந்த டைமில் ஓவையும் சப்போர்ட் பண்ணணும். இந்த ஓய் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு. 25,500 ஏன் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டாக எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு. சப்போர்ட் பண்ணும்போது இங்கே என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆன உடனே அடுத்த ஒரு 1.5 minute தான் இருக்கும். டக்குன்னு அடுத்த செகண்ட் டே டார்கெட் ஆயிடுச்சு. டார்கெட் என்னன்னா இந்த டே ஹை தான் டார்கெட்டு. 148 இருந்துச்சு. நான் 145 டார்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 points நேராக கேப்சர் பண்ணியாச்சு. இன்னைக்கு க்ளோஸ் பண்ண உடனே சரியான ஃபாஸ்ட் மூவ். அதுக்கப்புறம் 50 points வந்து ஈஸியாக போயிடுச்சு. ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் நடந்தாலுமே நம்ம கேப்சர் பண்ண எய்ம் பண்ணது இந்த போர்ஷன் தான். ஸோ அதை மட்டும் கேப்சர் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கணும். ஸோ கேப்சர் பண்ணி வெளியே சாராக கிட்டத்தட்ட 4K கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணோம். இந்த மந்த்தே ஒரு ப்ராஃபிட் மந்த் தான். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த 500 போட்டுருக்கேன். 500 தான் 20 to 500 கால் ஸ்ட்ரைக்கு. சாரி 25 ஸ்ட்ரைக்கு. அதில் இருக்க கால் புட்டு டேட்டா கீழே இருக்குது. அதில் அந்த கால் டேட்டா பாருங்கள், 29, 51, 75, 76, 83, அப்புறம் 57 சேஞ்ச் ஆயிருக்கா. 57 சேஞ்ச் ஆனது எப்போனா கரெக்டாக 9:32 கிட்ட சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக 19:33 நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம். இது வந்து டிராஸ்டிக்கான சேஞ்ச். ஏன்னா 83லேருந்து 57 செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க காலில். அதே டைம் புட்டில் வந்து 1.6 crore 1.9 கிட்டத்தட்ட 2 crore வந்து போயிட்டாங்க. புட் சைடு வந்து அதிகமாயிட்டாங்க செல்லர்ஸ். ஸோ புட் சைடு செல்லர்ஸ் அதிகமாகறாங்கன்னா கால் சைடு வந்து என்ட்ரி வரப்போகுதுன்னு இருக்கும். கரெக்டாக 9:33 என்ட்ரி வந்துச்சு. இதுதான் கரெக்டாக சேஞ்சான ஒரு டைமு. அதே டைமில் என்ட்ரி எடுத்தோம். சூப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அண்ட் இதே மாதிரி தான் நீங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணணும். சும்மா ஏன்னா என்ட்ரி போடாதீங்க. நான் வந்து இன்னைக்கு பாஸ்ட் 2 months டேட்டா வந்து நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். See you back in the video. Bye.